ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேன் டிசைனர்ஸ். எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டிசைன் தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா எலகண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஒரு நீட் லுக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்லீவில் என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதே தான் நெக், பேக் நெக் அண்ட் தென் ஃப்ரண்ட் எல்லாத்துலேயுமே சேம் ஒர்க் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சரி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நெருக்கமாக செகண்ட் லைன் ஒர்க் பண்ணணும். இது நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிள் பார்டர் லைன் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சுகர் பீட் 1 லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ சுகர் பீட் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பென் அண்ட் தென் ஒர்க் பண்ணுற அந்த த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் பீட்ஸோடைய கலரில், அதாவது எல்லோ கலர்லேயே த்ரெட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில். இந்த அயன் நீடில் எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் அயன் நீடில்ஸ் கேட்டிங்க அப்படின்னாவே அவங்க கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த கொஷின் கேட்குறீங்க, எந்த இடத்துல கிடைக்கும், இந்த நீடில் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேங்க. ஸோ இதனுடைய நேம் பார்த்திங்கன்னா அயன் நீடில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு லைன் 4 mm பீட் எடுத்திருக்கேன். 4 mm பீடில் டல் கோல்டு எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய பேர் பீட்ஸ் ஒர்க்லேயே பார்டர் கொடுங்க, எனக்கு ஸ்டோன் செயின்ஸ்லாம் வேணாம், ஏன்னா அதில் இருக்க கல்லுலாம் கீழே விழுந்துரும் அப்படின்றதுனால நம்ம மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸ்லேயுமே நம்ம இந்த பீட்ஸ் ஒர்க் தான் கொடுத்து நம்ம பார்டர் ஒர்க் பண்ணியிருப்போம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் லைஃப் வரும். கஸ்டமரும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணுற எல்லா ப்ளவுஸ்லேயுமே சேம் பீட் ஒர்க் தான் பார்டராக கொடுத்து நம்ம அடுத்து டிசைன் மேக் பண்ணுவோம். 4 mm பீட் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது 1 பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுவே சுகர் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 பீட்ஸ் ஆட் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் 4 mm நம்ம 1 பீடாக கொடுக்கும் பொழுது ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் சுகர் பீட் தான் 1 லைன் ஒர்க் பண்ணிக்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த டிசைனை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமல் சார்ஜஸில் இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு கம்மியாக ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக நம்ம இந்த டிசைனை ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ப்ரீவியஸ் லைனுக்கு பக்கத்தில் தான் நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டே வரணும். சுகர் பீட் கொடுக்கும்பொழுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்டர் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கிறது ட்ராப்பிங் பீடு எடுத்திருக்கேன். ட்ராப்பிங் பீடில் ஜிக்ஸாக்காக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணும்பொழுது நீடில் ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ராப்பிங் பீடு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரே மாதிரி ஷேப்பில் நமக்கு பீட்ஸ் ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம அதாவது பீட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராப்பிங் பீட் நம்ம ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணும்பொழுது இங்கே மேல் டாப்பில் வரும்பொழுது ஒரு ஸ்டிச் நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீடை கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஜிக்ஸாக் லைன். இந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது ஃபிட்டிங் ஸ்டோன்ஸாக எடுத்திருக்கேன். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸில் கோல்டு கலர் சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
நம்ம ஸ்டிக் பண்ணுற அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக அந்த கேப்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து அதாவது அந்த 2 பீடும் வந்து டச் ஆகுற மாதிரி நல்லா ஃபிட் ஆகணும். ஸோ நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஸ்டிக் பண்ணுற இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கீழே விழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகர் பீடில் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீடை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ ஸ்கொயர் ஸ்டோன் பார்த்திங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கணும். அந்த 4 சைட்ஸில் வந்து 2 சைட்ஸில் தான் நம்ம வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீட் கொடுத்துருக்கேன். அதாவது 4 பீட் வந்து 1 சைட் கொடுத்துருக்கேன். அதர் சைடு சேம் 4 பீட் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம கொடுத்துட்டு என் நாட் போடணும். அதாவது என் நாட் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகும். நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட்ஸ் வந்து அன்இவனாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பீட் ஒர்க்கே கொடுக்கறனால மேக்ஸிமம் வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அர்ஜென்ட் அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஒர்க்கை வந்து குயிக்காக முடிக்க முடியும் டைமுக்குள்ளே. நம்ம கரெக்டாக வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணோம்னாவே இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நீட் லுக் கிடைக்கும். நம்ம வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்பொழுது மறக்காமல் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெருக்கமாக ஸ்டிச் பண்ணலாம். இல்லை 2 பீட்ஸாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எந்த தப்புமே இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க 2 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அதாவது மேலே டாப்பில் வந்து ஒரு 4 mm பீடை வந்து சிங்கிள் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் சிங்கிள் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நான் நாட் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதே டைப்லேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இது வந்து வீடியோஸும் நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து சிங்கிள் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது. இந்த டிசைனுக்கான டாட் பார்த்திங்க அப்படின்னா அதாவது புத்தா வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm பீட் சுகர் பீட் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் லைனில் வந்து வி ஷேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் இப்போ கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீடை கொடுத்துட்டு அகெயின் வந்து சுகர் பீட் கொடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த டிசைனுக்கான புத்தாஸ் நான் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்லீவ் டிசைனை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் டிசைன் தான் நான் வந்து பேக் நெக்லேயும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ டு ஆல்.